பாருங்க, தொடர்பாடல் இயல்புகள் தொடர்பான பின்வருவனவற்றை தருகன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த தொடர்பாடல் வகை வடிவம் நமக்கு எதுக்குள்ள வருது? தொடர்பாடல் பலவிதமான இருக்கு பாருங்க. அது சரி. தொடர்பாடல் படிமுறைன்னு சொல்ல கூட ஒரு ப்ரொசஸ் ஆக ஒரு செயல்முறை நடக்குது. நான் பார்த்தேன் என்ன எழுத்து தொடர்பாடல் சந்தர்ப்பம், அதாவது நீங்க ஜூம்ல இணைகிற சந்தர்ப்பம் அது சொல்லப்படுது. சரியா? அதே போல இடம் பொருள் ஏவல்னு சொல்லக்குள்ள இடம் சொன்னா என்ன? நான் சந்தர்ப்பம் சூழல் தொடர்பாடல் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏவான சொல்லப்படுது. சரியா? அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். அது பிறகு ஒரு தேவையை நிறைவேற்றிருந்தேன்னு குறிக்கோள் நோக்கம் பாருங்க. டீச்சர்கிட்ட போய் நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சம் அந்த கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அல்லது பிரைஸ் ஒன்று கொடுக்குறீங்க, அல்லது கடைக்கு போயிட்டு சாமான விலையை கேட்குறீங்க. என்ன ஒரு குறிக்கோள் ஒரு நோக்கம் வண்டிக்கும். அதே போல சங்கேதன தொடர்பாடு சொன்னா அது தெரியும் எங்களுக்கு. தொடர்பாடல் என்ன குறியீட்டு பாவனையுடையது அல்லது சங்கேதன பாவனையுடையதுன்னா படிச்சுக்கிறோம். அதே போல பின்னூட்டத்தை அடிப்படையாக கொண்டு செல்லக்கூடிய தொடர்பாடல் வந்துட்டு ஒரு வழி இரு வழியா இருக்கும். சரியா? அதே போல தொடர்பாடல்ட வலுன்னா சக்தி உங்களுக்கு தெரியும். நீ ஓலோவில் படிச்சிருப்பீங்க, வலு சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சரியா? சக்தி இதை நான் சொல்றேன், வலுன்னு சொல்றேன். சரி, அப்ப இதை எழுதினால ஓகே. எனக்கு அந்த திருத்திட்டு கொஞ்சம் அதை போட்டு விடுங்க ஆன்சரை டிலீட் பண்ணிட்டு சரியான ஆன்சரை குரூப்ல போட்டு விடுவோம். ரைட். அப்ப இதான் இதுல டவுட் இருக்கிறவங்களுக்கும்